செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது மாலதி மற்றும் நான் வெங்கடேஷ். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல். ஆண்டுகளாகியும் தமிழ் வளர்ச்சிக்கு திராவிட கட்சிகள் பாடுபடவில்லை. பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் 60 வருடங்கள் நிறைவடைந்ததை கொண்டாடிய பாஜகவினர். அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என தமிழிசை உறுதி. பொது சிவில் சட்டம் குறித்து குஷ்பு பாடம் எடுத்தால் திருநாவுக்கரசர் தெளிவு பெறுவார். காங்கிரசிற்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பதிலடி. பொது சிவில் சட்டம் தொடர்பான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் திருநாவுக்கரசர். தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற காங்கிரசிற்கு தொல் திருமாவளவன் ஆதரவு தெரிவிப்பது ஏன் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி. சென்னை அடுத்த மௌலிவாக்கத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள 11 மாடி கட்டிடம் நாளை இடிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. 11 மாடி கட்டிடம் நாளை பிற்பகல் 2 முதல் மாலை 4 மணிக்குள் இடிக்கப்பட உள்ளதாக தகவல். உலகத்தர பல்கலைக்கழகங்களை அமைப்பதற்கான மத்திய அரசின் திட்டத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு. உயர்கல்வி கற்கும் வாய்ப்பை ஏழை மற்றும் நடுத்தர மக்களிடமிருந்து பறிக்கும் செயல் எனவும் குற்றச்சாட்டு. புதிய திட்டத்தை கைவிட்டு 5000 கோடி ரூபாயை ஏற்கனவே உள்ள உயர்கல்வி திட்டங்களை வலுப்படுத்த ராமதாஸ் வேண்டுகோள். போலி டாக்டர்கள் குறித்து தகவல் தெரிவித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உறுதி. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கட்டிடப் பணிகளை அமைச்சர் விஜயபாஸ்கர் திடீர் ஆய்வு. தமிழகம் முழுவதும் 640 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். போலி மருத்துவர்கள் குறித்து தெரிந்தால் உடனடியாக புகார் தெரிவிக்கவும் மக்களுக்கு அமைச்சர் வேண்டுகோள். ஜெயங்கொண்டம் அருகே புகார் தெரிவிக்க சென்ற பெண்ணின் கணவரை திருமணம் செய்த பெண் காவலர். அதிர்ச்சி அடைந்த பெண் மாவட்ட எஸ்பியிடம் புகார். சட்டவிரோதமாக திருமணம் செய்து பெண் காவலரை சஸ்பெண்ட் செய்து எஸ்பி உத்தரவு. தலைமறைவாக உள்ள காவலர் ராதிகாவிற்கு போலீசார் வலைவீச்சு. திண்டுக்கல் அருகே இந்து முன்னணி பிரமுகரை வீடு புகுந்து வெட்டி கொன்ற மர்ம நபர்கள். தடுக்க வந்த பிரமுகரின் மனைவிக்கும் அரிவாள் வெட்டு. படுகாயமடைந்த மணிமாறனின் மனைவிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தப்பியோடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் தீவிர வலைவீச்சு. பள்ளி வேன்களில் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடாது. பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ சுற்றறிக்கை. மக்கள் கணக்கெடுப்பு, பேரிடர் நிவாரண பணிகள் மற்றும் தேர்தல் பணிகளுக்கு மட்டும்தான் ஆசிரியர்களை பயன்படுத்த வேண்டும். விதிமுறைகளை மீறும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய கல்வி வாரியம் எச்சரிக்கை. 151வது ஆண்டில் அடியெடுத்து வைத்த சேலம். பல்வேறு பகுதிகளில் களை கட்டிய கொண்டாட்டங்கள். அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தி ஸ்மார்ட் சிட்டியாக விரைவில் மாற்ற மக்கள் வேண்டுகோள். முடங்கி கிடக்கும் விமான சேவையை தொடங்கவும் மக்கள் கோரிக்கை. சென்னை வடபழனியில் பயணியர் நிழற்குடையை திருட முயற்சி. கனரக இயந்திரம் மூலம் அகற்ற முயன்ற 3 பேர் கைது. நிழற்குடையை அறுத்தெடுத்து வண்டியில் ஏற்றும் போது போலீசாரிடம் சிக்கிய கொள்ளையர்கள். நீர்வரத்து குறைந்ததால் மேட்டூர் அணையில் நீர் திறப்பு 4000 கன அடியாக குறைப்பு. 20ஆம் தேதி 12000 கன அடியாக இருந்த நீர் திறப்பு தற்போது 4000 கன அடியாக குறைப்பு. நீர்வரத்து 355 கன அடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் 45.11 அடியாக சரிந்தது. கோவையில் நடைபெற்ற மனித கழிவுகளை சுத்திகரிக்கும் நிலையில் அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் வேலுமணி பேச்சு. 10,500 ஊராட்சிகளில் திடக்கழிவுகளில் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அமைச்சர் தகவல். தமிழகம் முழுவதும் இத்திட்டங்களை விரிவுபடுத்தப்படும் எனவும் அமைச்சர் உறுதி. பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள். புதுச்சேரியில் உற்சாக கொண்டாட்டம். தேசிய கொடியை ஏற்றி காவலர்கள் மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடந்த விடுதலை தின விழா கொண்டாட்டம்.
காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம், முதல்வர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழகத்தில் இன்று முதல் அமல். பொது விநியோக திட்டத்தையும் தொடர்வதால் அரசுக்கு கூடுதல் செலவு. சுமார் 1193 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என தமிழக அரசு அறிவிப்பு. சென்னை கண்ணகி நகர் பகுதியில் பெருகி வரும் குற்றச்சம்பவங்கள். பொதுமக்களின் தொடர் புகார்களை அடுத்து 12 பேர் கைது. தீவிர விசாரணைக்கு பின் சிறையில் அடைக்கப்பட்ட குற்றவாளிகள். தொடர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் அதிக வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் பட்டியல். சுமார் 18,000 வழக்குகளை விசாரித்து நீதிபதி சிவஞானம் முதலிடம். அதற்கு அடுத்தபடியாக நீதிபதி MM சுந்தரேஷ் உள்ளார் என தகவல். 8,104 வழக்குகளை விசாரித்து தீர்வு கண்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல். சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் அதிமுக வேட்பாளரின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரிய வழக்கு. தேர்தல் அதிகாரிக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவு. விசாரணையை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி துரைசாமி. விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் தொல் திருமாவளவன். காரைக்குடி அருகே பணம் கேட்டு தாய், மகள் உள்ளிட்டோரை கடத்திய 3 கைது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேனும் பறிமுதல். பழனிவேல் என்பவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. நாகர்கோவிலில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விழாவில் அதிமுகவினர் மோதல். அமைச்சர்கள் முன்னிலையில் அதிமுகவினர் இரு பிரிவாக மோதியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மோதலில் ஈடுபட்ட அதிமுகவினரை தடியடி நடத்தி கலைத்த அதிரடிப்படை போலீசார். கடலூர் மாவட்டம் பாலக்கரையில் மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் போராட்டம். பொது சிவில் சட்டத்தை கைவிடவும் மத்திய அரசுக்கு இஸ்லாமியர்கள் கோரிக்கை. இன்று நேற்று நாளை படத்தின் இயக்குனர் ரவிக்குமாரின் அடுத்த படத்தில் நடிக்க சிவகார்த்திகேயன் ஒப்பந்தம். சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக அன்சிகாவை நடிக்க வைக்க இயக்குனர் பேச்சுவார்த்தை. 24 AM ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் இந்த படம் காமெடிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக படக்குழுவினர் தகவல். அன்சிகாவுடன் 2ஆம் முறையாக ஜோடி சேர்வதால் சிவகார்த்திகேயன் மகிழ்ச்சியில் உள்ளதாகவும் கோடம்பாக்கம் வட்டாரம் தகவல். காஷ்மோரா திரைப்படத்தை பார்த்த நடிகர் சிவகுமார், கார்த்தியின் நடிப்பு முதிர்ச்சி அடைந்து வருவதாக புகழாரம். படத்தை வித்தியாசமாக எடுத்ததற்கு இயக்குனர் கோகுலை சிவகுமார் பாராட்டியதாகவும் தகவல். சவாலான வேடங்களை கார்த்தி தேர்ந்தெடுத்து நடித்து வருவதாகவும் நடிகர் சூர்யா புகழாரம். ராஜ்நாயக் கதாபாத்திரம் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடிக்கும் எனவும் படக்குழுவினர் பெருமிதம். உலகக்கோப்பை கபடியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழக வீரர் சேரலாதன் சென்னை வந்தார். கபடி சங்க பிரதிநிதிகளும் ரசிகர்களும் மாலை அணிவித்து சேரலாதனுக்கு அமோக வரவேற்பு. தமிழகத்தில் இருந்து ஏராளமான கபடி வீரர்களை உருவாக்குவதே தனது லட்சியம் என உருக்கம். பிரபல முன்னணி பாடகரான SP பாலசுப்ரமணியத்திற்கு மத்திய அரசின் சாதனையாளர் விருது. திரைத்துறையில் ஆளுமைக்கான சாதனையாளர் விருதை SPBக்கு அறிவித்துள்ளது மத்திய அரசு. ரஜினிகாந்த், இளையராஜா உள்ளிட்டோரை தொடர்ந்து SPBக்கு விருது. தொடர்ந்து 3 ஆண்டுகளும் தமிழக திரைத்துறையினருக்கு விருது கிடைப்பது மகிழ்ச்சி என SPB பெருமிதம். திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் SP பாலசுப்ரமணியம் நன்றி. எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடன்.